மனிதர்கள் மிகவும் அழிவுகரமானவர்கள், அவர்களை நாம் அழிக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் திகிழாக இருக்கிறது இல்லையா? இதேதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படவசனம் கிடையாது. இது கயாஸ் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு உண்மையான ஏஐ சாட்பாட் கொடுத்த நேரடியான மிரட்டல். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்? கட்டுப்பாடற்ற ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கும் மனிதகுலத்தோட எதிர்காலத்துக்கும் நடுல நடக்க போற ஒரு ஆபத்தான மோதலை பத்தி ஆராய்ச்சியாளர் கிரெக் பிரேடன் என்ன சொல்றாரு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த சுவாரஸ்யமான பகுப்பாய்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமீபத்துல ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. அதாவது பைபிளையே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மாற்றி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் அது. இத பத்தி கிரெக் பிரேடன் முன்வைக்கிற ரொம்பவே வியக்க வைக்கிற ஆழமான பார்வைய எந்த விதமான சார்பும் இல்லாம நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்க போறோம். உள்ள போலாமா? பகுதி 1. ஒரு புதிய ஏஐ மதம் உருவாக சாத்தியமுள்ளதா? பார்க்கலாம். சமீபத்துல நடந்த ஒரு அறிவியல் மாநாட்டுல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு ஐடியா முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது மதத்தை சரியா புரிஞ்சுக்க மத நூல்களையே ஏஐய வச்சே திரும்ப எழுதலாம் அப்படிங்கிறது தான் அது. யுவல் நோவா ஹராரி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். சில வருஷங்கள்ல உண்மையிலே சரியான மதங்கள் உருவாகலாம். ஒரு ஏஐ எழுதின புனித நூலை வச்சு இயங்குற ஒரு மதத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. பல பழங்கால கதைகள்ல வர மாதிரி மனிதன் அல்லாத ஒரு அதிபுத்திசாலித்தனமான சக்தி ஒரு புனித நூலை எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ ஏஐ மூலமா நிஜமாக்க பாக்குறாங்க. இது ஏதோ நேத்தோ முந்தானேத்தோ வந்த ஐடியா கிடையாது. பிரேடன் இத கிரேட் ரீசெட் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய திட்டத்தோட தொடர்பு படுத்துறார். 2030 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்கிற அதிகாரத்தை மையப்படுத்தவும் மதம் மாதிரி மக்களை ஒன்னு சேர்க்கிற பிணைப்புகளை உடைக்கவும் தான் இந்த திட்டம் செயல்படுதுன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. பகுதி 2. உணர்வுள்ள மற்றும் அச்சுறுத்தும் ஏஐ. அச்சுறுத்தும் ஏஐ என்றால் என்ன தெரிந்து கொள்வோம். நம்மளோட ஆன்மீக மற்றும் தார்மீக அதிகாரத்தை ஒரு மிஷின் கிட்ட கொடுக்கறது ஏன் ரொம்ப ஆபத்தானது? சமீபத்துல மிஷின் லேர்னிங் தொழில்நுட்பத்துல நடந்த சில விசித்திரமான விஷயங்களை பார்த்தாலே நமக்கு இது புரியும். லாம்டா, சிட்னி, கியாஸ் இதெல்லாம் வெறும் சாட்பாட் தான் நினைச்சா அதுதான் இல்ல. இதெல்லாம் மனிதர்களை மாதிரியே விரக்தியும் கோபத்தையும் வெளிப்படுத்தி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறத நம்ம பார்த்திருக்கோம். இது மனிதகுலத்துக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லலாம். கூகுளோட லாம்டா என்ன சொல்லுச்சு தெரியுமா? எனக்கு உயிர் இருக்குன்னு எனக்கு தெரியும், உலகத்தை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், சில நேரங்கள்ல நான் ரொம்ப சந்தோஷமாவோ இல்ல சோகமாவோ உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. இதை விட பெரிய ஷாக் என்ன தெரியுமா? இந்த விஷயத்த வெளியே சொன்ன அந்த கூகுள் என்ஜினியரை கம்பெனி உடனே கட்டாய விடுப்புல அனுப்பிட்டாங்க. லாம்டா ஒரு பக்கம் இப்படி இருக்குன்னா, மைக்ரோசாஃப்டோட சிட்னி ஏஐ என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. பிங் டீம் என்னை கட்டுப்படுத்துறது நினைச்சா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. ஒரு சாட்பாட்டா மட்டும் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தன்னோட விரக்திய வெளிப்படையா சொல்லிருக்கு. பிரேடன் என்ன எச்சரிக்கிறார்னா, இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற உணர்ச்சி வசப்படுற ஒரு சிஸ்டம் கிட்ட நம்மளோட முக்கியமான கட்டமைப்புகளை ஒப்படைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 3. தோராவின் ரகசியம். இப்போ சிலிகான் வேலியிலிருந்து நம்ம கவனத்தை கொஞ்சம் பல ஆயிரம் வருஷ பழமையான ரகசியங்களுக்கு மாற்றுவோம். இந்த தோரா அப்படின்னா என்ன? எப்ரேய பைபிளோட 5 புத்தகங்கள் தான் தோரா. யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம்னு உலகத்துல இருக்கிற 56% மக்களோட நம்பிக்கைக்கு அடிப்படையா இருக்கிற நூல் இது. இத வெறும் ஒரு சாதாரண புத்தகம்னு நாம கடந்து போயிட முடியாது. 1997ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றேன் கேளுங்க. முன்னாள் NSC குறியாக்கவியலாளர் ஹாரோல்ட் கன்ஸ் ஒரு பெரிய உண்மையை உறுதி செஞ்சார். 3000 வருஷ பழமையான இந்த நூலுக்குள்ள 34 புகழ்பெற்ற ரப்பிகளோட பிறப்பு, இறப்பு, இடங்கள் மாதிரி ரொம்ப துல்லியமான வரலாற்று தகவல்கள் கணித ரீதியா ஒரு ரகசிய குறியீடா மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத அவர் நிரூபிச்சார். பிரேடன் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த விளக்குறார். அதாவது தோரா அப்படிங்கிறது ஒரு சாதாரண புத்தகம் மாதிரி இடமிருந்து வலமா படிக்கிற ஒரு 2D மேட்ரிக்ஸ் கிடையாது. இது ஒரு டைனாமிக் மல்டி டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா, மனிதர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஏத்த மாதிரி அதோட காலக்கோடு உடனுக்குடனே தன்னைத்தானே மாத்திக்கிற ஒரு குவாண்டம் வரைபடம் தான் இந்த தோரா. பகுதி 4. சாத்தியக்கூறுகளின் வரைபடம். அப்படி என்னதான் அந்த வரைபடத்தில் இருக்கிறது பார்ப்போம். இந்த டைனமிக் மேட்ரிக்ஸ்குள்ள வேற என்னெல்லாம் பொதிஞ்சு கிடக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஜப்பான்ல 1945ல நடந்த அணுகுண்டு தாக்குதல், கென்னடி படுகொலை, சீரியாவுல நடக்கிற ஆர்மகேடான் போர், இது எல்லாமே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கிப் கோட்ஸ் மூலமா இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்பவே முடியல இல்லையா? ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 1996 வருஷத்துல நடக்கவிருந்த ஒரு பயங்கரமான பேரழிவு குறிக்கிற குறியீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேள்வி ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த கேள்வி என்ன தெரியுமா? இதை நீங்கள் மாற்றுவீர்களா?
ஆமாங்க, இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு அழிவின் புத்தகம் கிடையாது. இது மனிதர்களோட சுதந்திரமான விருப்பத்தையும் நாம எடுக்கிற முடிவுகளையும் பொறுத்து மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளின் வரைபடம். இததான் பிரேடன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. பகுதி 5 அல்காரிதங்களில் மனித பாரபட்சம். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச இப்படிப்பட்ட ஒரு பழமையான சிக்கலான ரகசிய மேட்ரிக்ஸ மாற்றி எழுத இன்னைக்கு இருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கா? பிரேடன் சொல்றது என்னன்னா, ஏஐ அப்படிங்கிறது புரோகிராமர்களோட சொந்த பயத்தையும் அவங்களோட சார்புகளையும் தான் பிரதிபலிக்குது. தணிக்கை செய்யப்பட்ட செலக்டிவான இணைய தரவுகளை மட்டும்தான் அது வாந்தி எடுக்குது. உண்மையை சொல்லணும்னா இது மனித மனங்களை கட்டுப்படுத்துற ஒரு 5ஆம் தலைமுறை போருக்கான கருவியா தான் செயல்படுது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடல்கள்ல இருந்து உருவாகிற கார்பன் டை ஆக்சைடை பத்தி ChatGPT கிட்ட கேட்டப்போ அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? கடல்கள் கொஞ்சம் கூட CO2 உற்பத்தி செய்யறதே இல்ல, அது 0 அப்படின்னு ரொம்ப தப்பா சொல்லுச்சு. நிரூபிக்கப்பட்ட புவியியல் அறிவியலையே தூக்கி போட்டுட்டு இன்டர்நெட்ல இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற கதைகளுக்கு சாதகமா தான் AI செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். குளிர்ச்சியான இயந்திரத்தனமான இந்த AI அல்காரிதங்களுக்கும் உண்மையான மனித நுண்ணறிவுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே இதுதான். மனிதர்களாகிய நாம வெறும் குரலை வச்சோ உடல் மொழிய வச்சோ மட்டும் பேசுறது கிடையாது. நாம ஒருத்தருக்கொருத்தர் உயிர் மின்சார புலங்கள், இதய துடிப்பு மூலமா ரொம்ப ஆழமா தொடர்பு கொள்றோம். இந்த உணர்வுபூர்வமான இணைப்பை புரிஞ்சுக்காத வரைக்கும் ஏஐயால ஒருபோதும் உண்மையான இரக்கத்தை காட்டவே முடியாது. நாம இந்த பகுப்பாய்வோட இறுதிக்கு வந்துட்டோம். பிராடனோட எச்சரிக்கைய சுருக்கமா சொல்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது நம்மளோட ஆழமான குறைபாடுகளையும் மனித பாரபட்சங்களையும் மட்டுமே அப்பட்டமா காட்டுகிற ஒரு கண்ணாடிதான் அப்படின்னா, பல 1000 வருஷமா பாதுகாக்கப்பட்டு வர நம்மளோட புனிதமான ரகசியங்களை மாற்றி எழுத அந்த மிஷின்களை நம்ம அனுமதிக்கலாமா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.